வணக்கங்க. என் பேர் கல்கி சுப்பிரமணியம். சகோதரி அறக்கட்டளை அப்படிங்கிற திருநங்கைகளுக்கான மேம்பாட்டு அறக்கட்டளை அமைப்பு நடத்திட்டு இருக்கிறேன். பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 திருநங்கைகள் இருக்கிறாங்க. அதில் 35 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் அதிகமாக இருக்காங்க. பாதி பேர் சொந்த தொழில் செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மீதி பேர் வயதானவர்கள். இப்போ பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய திருநங்கைகள் தொழில் செய்து நல்ல முறையில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து எந்த உதவியும் கிடைக்கிறதில்ல. இப்போ நாங்கள் தேங்காய் ஓடுகளில் நாங்கள் அழகு பொருள், கலைப்பொருள்கள் எல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். டீ கப்பு, பவுலு, இன்னும் நிறைய பொருட்கள் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம ஊரில் விளையிற பொருட்களை வச்சு. அதுக்கு எங்களுக்கு ஒரு 3 சென்ட் புறம்போக்கு எடுத்து கொடுத்தால் நாங்கள் நிறைய பேர் திருநங்கைகள் அதில் இருக்கிறாங்க. அவங்களுடைய தொழில் மேம்படும். ரெண்டாவது, கடந்த 2014ஆம் ஆண்டு திருநங்கைகளுக்கு அரசாங்கம் இடம் கொடுத்தது, வீடு பட்டா கொடுத்தது. இதுவரைக்கும் கனவு இல்லம் மற்ற திட்டங்கள் எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. எந்த திருநங்கையும் எந்த உதவியும் அரசாங்கத்திலேருந்து கிடைக்கல. இப்போ எங்களுக்கு தனியார் ஒருத்தர் உதவி செய்ய முன் வந்திருக்காரு. ஆனால் அதுக்கு கலெக்டருடைய அனுமதி கடிதம் வேண்டும். அதுக்காக 10 முறை நடந்துட்டோம். கலெக்டர் எங்களுக்கு எந்த அனுமதியும் கொடுக்கவே இல்லை. கலெக்டர் நடந்து என்ன செஞ்சும் எங்களுக்கு எந்த அனுமதியும் கிடைக்கல. நிறைய பேர் பாலத்துக்கடியில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, வறுமையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இங்கே பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் திருநங்கைகளுக்கு யாரும் எந்த விதமான உதவியும் செய்கிறதில்ல. ஆனால் திருநங்கைகளை நிறைய குற்றம் சொல்லுது இந்த அரசாங்கமும் சரி, இந்த மக்களும் சரி, இந்த சமூகமும் சரி. திருநங்கைகளை மட்டும் குற்றம் சொல்லுது. உழைத்து நன்றாக மற்றவர்களை போது மதிப்போடு வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமூகத்தில் இடமே இல்லாமல் இருக்குது. அதுக்கு நீதி கோரியும் எங்களுக்கு தொழில் செய்ய வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காகவும், எங்களுக்கு வாழ இடம் கொடுக்கணும், வீடு கொடுக்கணும், அதுக்கு வீடு கட்டுறதுக்கு உரிமை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே நாங்கள் போராட்டம் பண்ணுறோம்.